நேயர்களின் கனிவான கவனத்திற்கு கிறிஸ்துமஸ் எக்ஸ்பிரஸ் இப்பொழுது மகிழ்ச்சி என்னும் ரயில் தளத்தில் வந்து நிற்கிறது. அனைவரும் சந்தோஷம் என்னும் பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் முதலாவது நிறுத்தத்தை அடைவதற்கு முன்பாக ஒரு புதையலை குறித்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு யோசிக்கிறீங்க? அது தேவ வார்த்தை. தேவ வார்த்தை என்பது வெளிச்சம், பாதை காட்டும், இருப்புள்ள பட்டயம், இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும், ஜீவ தண்ணீர், ஆத்தும தாகத்தை தீர்க்கும், தேன், வாசிக்க வாசிக்க இன்பம் பெருகும், விதை, இருதயத்தில் வேரூன்றி கனி கொடுக்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட மகிமையான தேவ வார்த்தையை கூற வருகிறார்கள் நம்ம குட்டீஸ். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூடு கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அவர் குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. இயேசு ஆண்டவர் ஞானத்திலும் மனுஷத்தையும் அதிகமாய் விட்டார். லூக்கா 2. உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்ததாயும். 6:1. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம். தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:9, 10, 11. Son of man came to seek and fight the lost. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியாய் உள்ளவன் இன்னும் நீதியாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூடிய வருகிறது. Revelation 22:11-12. And they shall call his name Emmanuel, which means God with us. Matthew 1:20. Psalms 115. He will bless those who fear of the Lord, both small and great. You will be blessed by the Lord, who made heaven and earth. You will be blessed more, increase more and more, you and your children. You are the light of the world. A city built on a hill cannot be hidden. Nor do people light a lamp, put it under a bowl. Instead of that, it will give light to everyone in the home. Let your light shine before others, they may see your good deeds. Glorify your Father in heaven. Matthew 14:15-16. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரமிடுவதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாகும். ஆவியை அவதி போட்டாதீர்கள், தீர்க்கதரிசனங்களை அப்பமா எண்ணாதீர்கள், எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்கையை தோன்றிய எல்லாவற்றிலும் விட்டு விளங்குங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்கும்படி வராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்பொழுது குற்றமற்றமாகதாய் இருக்கும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளையும் பிதா இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாமல் நீ அவைகள் கழுத்தில் பூற்றி அவைகள் உன் இருதயமான பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் தயவும் நட்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இரு. உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் வழியை செய்வேக்குவார். நீதிமொழிகள் 3:3-6 வரை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ பயப்படுவதன் மேல் அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர்
அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் பயப்படுகளுக்கு இறங்குகிறார். நம் உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று அவர் நினைவு கூறுவார். சங்கீதம் 103:11-14. யோவான் 1:12. அவருடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏனையில் கர்த்தர் தாமே ஆரவத்தோடு தேவ தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். நான் கூப்பிட்ட நாளே எனக்கு மறுவிட்டது அதுவே. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியம் படுத்தினி. சங்கீதம் 38:3. Give thanks to the Lord for His good. Psalm 107:1. சங்கீதம் 128:1-6 வரை. இதோ கர்த்தருக்கு பயந்தார் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் மைஞானிகள் நாடி தேடுகின்றார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவனை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்கு கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 7:31-34 காட்டன் கேண்டி க்ரூ நம்ம ஸ்டேஜே வந்து லைட் அப் பண்ண போறாங்க. பாப்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதான். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதான். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. தேவனின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அழகாக நடனத்தின் மூலமா நமக்கு சொல்லிட்டாங்கங்க. நம்ம குட்டீஸ் ராஜா வேஷம் பைபிள்ல இருந்து வேஷம் போட்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்த போறாங்க. நான் தான் இஸ்ரவேலின் 2வது ராஜா. என் பெயர் தாவீது. நான் எந்த யுத்தத்துக்கு போனாலும் எனக்கு வெற்றி தான். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காரு. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, சங்கீத. அவரோட முழு இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. நான் தான் சாலமோன். நான் இஸ்ரவேலின் 3ஆம் ராஜா. நான் தாவீதின் மகன். நான் தேவனுக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்டினேன். அதுவும் இல்லாமல் தேவனுக்கு நான் 1000 செல்வான தகன பலிகள் செலுத்தினதால் தேவன் எனக்கு விசேஷ ஞானம் தந்தார். எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் ஒரு ஞானமுள்ள ராஜா யாரும் இல்லை. தேவனின் ஆட்சியை ஒரு அமைதியுள்ள ஆட்சியாய் கட்டளிட்டார். ஆமேன். நான் தான் இஸ்ரவேலின் கடைசி ராஜா. நான் கர்த்தரின் கண்ணில் சிறந்தவனாய் இருக்கிறேன். இங்கே 5 லட்சம் பேர், அங்கே 10 லட்சம் பேர். நாங்கள் கர்த்தரிடம் ஜெயித்தோம், நாங்கள் ஜெயித்தோம். இயேசுவுக்கு நன்றி. நான் ஓடிய ராதா, எத்தனை ராதாவான நான் நான் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல். இஸ்ரவேலின் தேசம் எங்கும் என்னை போல் சௌந்தரியவானும் இல்லை, என்னை போல் உயரமானவனும் இல்லை. தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். ஆனால் அதை முழுமையாக நான் செய்யாமல் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் இருந்தனால் என்னை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட்டார். நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமென். இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 120 தேசத்தை அரசாண்ட அகஸ்வேருவின் மனைவி. என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை பார்க்க கூடாமல் அவளுக்காக உபாசம் இருந்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். என் உயிரும் சுற்றமாக எண்ணி ராஜாவின் சமூகத்தில் நுழைந்தேன். எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் ஜனத்தை பொல்லாப்பிலிருந்து மீச்சு கொண்டார். நீங்களும் ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையும் அற்புதம் நடக்கும். நான் தான் யூத தேசத்து ராஜா ஆசாவின் மகன் யோசபாத். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடந்தேன். என் தேச ஜனங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய
வார்த்தைகளை உபதேசம் பண்ணும்படி ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் யுத்தத்தில் துதிப்பவர்களை முன்னிறுத்தினேன், யுத்தத்தில் வெற்றியும் பெற்றேன். நான் தேசத்தை 25 வருடம் அரசாண்டேன். நீங்களும் ஜெபியுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். 2000 வருடத்துக்கு முன்பாக ஏசப்பா நமக்காக பிறந்தாரு. கிறிஸ்மஸ்னா கிஃப்ட்ஸ், கிறிஸ்மஸ் டாய்ஸ், அப்புறமா கிறிஸ்மஸ் சாப்பாடு, ஸ்கூல் கூட லீவ் விடுவாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ். டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் டைம் நான் செம்ம ஹாப்பியாக இருக்கிறேன். ஆனால் இது வந்து கிஃப்ட் பற்றியோ ஸ்கூல் ஹாலிடேஸ் பற்றியோ இல்லை, ஏசப்பா நம்மளுக்காக பிறந்தது பற்றி. அதெல்லாம் ஓகே தான். நம்ம ஏசப்பா கூட இருக்குமா இல்லை ஏசப்பா நம்ம கூட இருக்கான்னு நம்மளுக்கு தெரியலையே. ஆமாம் கேவலின், நம்ம எப்பயாவது ப்ரேயர் பண்ணுறோம், அம்மா திட்டினா தான் பைபிள் ரீட் பண்ணுறோம். எப்படி நம்ம கூட ஏசப்பா இருப்பாரு? ஆமாம் ஷேனி, அது நம்ம நல்லா ப்ரேயர் பண்ண நல்லா பைபிள் வாசிக்கணும். பயப்படாத இருங்கள். நான் தான் கேப்ரியல் தூதன். உங்களுக்கு முதல் கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என் கூட ஒரு பயணத்துக்கு வாங்க. நம்ம எங்க போறோம் கேப்ரியல் தூதன்? நம்ம ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸுக்கு போறோம். பெத்லஹேமுக்கு வாங்க. அங்க பாத்தீங்களா மேரியும் ஜோசஃபும் இருக்கிறாங்க. அவங்க கையில ஒரு பேபி ஜீசஸ் இருக்காங்க, பாத்தீங்களா? நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? ஏசப்பா பெரிய பேலஸ் எல்லாம் பாருங்க, சின்ன மாட்டுக்கொட்டையில தான் பிறந்திருக்காரு. ஆமா, ஏசப்பா ஒரு சமமான தேவன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஏசப்பா இங்க பிறந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவரை நான் வணங்குறதுக்கு வந்திருக்கேன். ஹெப்சி கேர்லின், அவரை பாத்தீங்களா? அவரு கிஃப்ட் எல்லாம் எதுவும் கொண்டு வரலன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்க. ஆமா, கிறிஸ்மஸ் வந்து கிஃப்டை பத்தி இல்லை, அன்பு, நிம்மதி, பாசம் எல்லாத்தையும் சேர்த்து ஏசப்பா கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. நாங்கள் ஸ்டாரை ஃபாலோ பண்ணி இயேசு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறோம். அதோட பரிசுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஷைனி கேரோல் எங்க பார்த்தீங்களா? ஞானிங்க கூட ஏசப்பா எவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஏசப்பா தான் பெரிய கிஃப்ட்டுன்னு. கிறிஸ்மஸ்னா ஏசப்பா தான், ஆனால் அதுதான் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே பிறந்துட்டார்ல, அப்புறம் எப்படி நம்மளோட ஃப்ரெண்டாக முடியும்? அது ஏசப்பா உங்க கூட தான் இருக்காரு. நீங்க எப்பெல்லாம் ப்ரே பண்றீங்களோ, எப்பெல்லாம் கைண்டா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ, அப்பெல்லாம் ஏசப்பா வந்து உங்க கூட இருக்காரு. இப்ப புரியுதா உண்மையான கிறிஸ்மஸோட அர்த்தத்தை? புரியுது. சோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதை குறிச்சு ஒரு குட்டி டான்ஸ் பார்க்கலாம். Chilelo, chilelo.